ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். iQOO கிட்டேருந்து இன்றைக்கி iQOO Neo 5SE அண்ட் iQOO Neo 5S அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான ப்ராசரோட ரொம்பவே கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சைனீஸ் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கூடிய சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்லையும் லான்ச் ஆக போகுது. அப்படிப்பட்ட இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க என்னென்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை இப்போ சைனீஸ் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எப்போ லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். சோ வாங்க iQOO கிட்ட இருந்து ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசரோட பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை பத்தி டீடைல்டா வீடியோல போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் iQOO இப்போ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த iQOO Neo 5SE அண்ட் iQOO Neo 5S இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் பார்க்கும்போது டிசைனில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே பேக் சைட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான டிசைன் பேட்டர்ன் தான். லுக் வைஸ் ஒரே மாதிரியான டிசைன் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. பட் கலர் வேரியண்ட்டில் மட்டும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது. 3 வித்தியாசமான கலரில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கலர் வேரியன்ஸ் அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ற அந்த அவுட்லுக் தான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேல ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கலர் ஆப்ஷனோட இந்த மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்னில் தான் இந்த iQOO Neo 5SE அண்ட் iQOO Neo 5S இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனும் சைனீஸ் மார்க்கெட்ல இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. மத்தபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன மாதிரியான ஸ்பெக்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் iQOO Neo 5SE இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போதைக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் லோ ப்ரைசிங் ஸ்மார்ட் ஃபோனாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் நமக்கு 6.3 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் எல்சிடி பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் 144 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இப்போ சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் பேட்டரி கெப்பாசிட்டி 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 55 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு ஒரு ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. Snapdragon 870 அப்படின்ற இந்த ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ Snapdragon கிட்ட இருந்து Snapdragon 8 Gen 1 அப்படின்ற சிப்செட் ஃபிளாக்ஷிப் சிப்செட்டா லான்ச் ஆனப்பவே நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் இந்த Snapdragon 870 888 பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணுவாங்க வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த வகையில தான் இந்த iQOO Neo 5SE அப்படின்ற ஸ்மார்ட் போன் நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட்ல Snapdragon 870 கான ஒரு சிப்செட் எடுத்து வந்திருக்காங்க. மத்தபடி இதுல கேமரா செட்டப்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைட் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அதுவே ரியர் சைட் 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் ரியர் சைட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் 50 மெகா பிக்சல் பிரைமரி அண்ட் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற 3 கேமரா செட்டப் இருக்கு. அது கூட ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓஎஸ்க்கு Android 12 மேலே ஆரிஜின் OS ஓஷனில் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ரன் ஆகுது. அடுத்து iQOO கிட்ட இருந்து லான்ச் ஆகிருக்கக்கூடிய இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் iQOO Neo 5S இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 6.56 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா ஸ்னாப்ட்ராகனுடைய லாஸ்ட் ஜென்ரேஷன் ஃபிளாக்ஷிப் சிப்செட் Snapdragon 888 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ Snapdragon 888 இந்த சிப்செட்டை பற்றி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த 2021ல Snapdragonனுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் ஆண்ட்ராய்ட் சிப்செட்னா அது இந்த ஒரு சிப்செட் தான். இந்த 2021ல லான்ச் ஆன ஆல்மோஸ்ட் எல்லா ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன்லையுமே இந்த ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட் தான் இங்கே இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல நமக்கு கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. மற்றபடி இதில் கேமரா செட்டப்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைட் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இந்த ஒரு ஸ்மார்ட் போன்லையும் யூஸ் பண்ண போறாங்க. ஆனால் ரியர் சைட் கேமரான்னு வரும்போது இங்கே பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா சோனியுடைய IMX598 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் OIS-கான சப்போர்ட்டோட இந்த ஒரு பிரைமரி கேமரா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது போக 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரி இங்கேயுமே பேக் சைட் ட்ரிபிள் ரியர் சைட் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதுலையுமே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. இதுவுமே Android 12 மேலே ஆரிஜின் OS ஓஷனில் தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் ரன் ஆகுது. ஸோ ஓவரால் iQOO கிட்ட இருந்து இப்போ லான்ச் ஆன இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. பட் இந்த ஸ்பெசிஃபிகேஷனை விட இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இவங்க கொண்டு வந்தது தான் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் என்ன ப்ரைசிங் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா Snapdragon 870 பவர்டு ஸ்மார்ட் ஃபோனை அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த iQOO Neo 5SE இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியன்ட்டே 8+128 GB ரேம் வேரியன்ட் 26,000 ரூபா அப்படின்ற ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கே இப்போ சைனாவில் லான்ச்
பண்ணியிருக்காங்க. அது கூடவே 8+256GB கான வேரியன்ட் 28,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 12+256GB கான வேரியன்ட் 31,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் சைனாவில் இப்போ இந்த ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் 26,000 ரூபாய் அப்படின்ற ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு 8GB கான வேரியன்ட் கொடுத்ததோட இல்லாமல் Snapdragon 870 144 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்பெக்கை இந்த ஸ்மார்ட் போன்ல கண்டிப்பா நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் என்ன ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான், Snapdragon 870 ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ப்ராசஸர்லாம் யூஸ் பண்ணிருக்கும் போது டிஸ்பிளேவும் அதுக்கு ஏற்ற மாதிரி AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் போன்ல LCD பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே தான் எடுத்து வந்திருக்காங்க. அந்த வகையில் Snapdragon 870 பவர்டு ஸ்மார்ட் போனா வரக்கூடிய ஃபர்ஸ்ட் LCD பேனல் டிஸ்பிளே ஸ்மார்ட் போன் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் Snapdragon 870 பவர்டு ஸ்மார்ட் போனா வந்த ஸ்மார்ட் போன் எல்லாத்துலயுமே நமக்கு AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் போன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் LCD பேனலுக்கான டிஸ்பிளேவோட Snapdragon 870 அப்படின்ற இந்த ஒரு காம்பினேஷனோட நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த காம்பினேஷன் மெயினா பிரைஸ் கட்டுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. Snapdragon 870 கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னாலும் இந்த காம்பினேஷன் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி iQOO உடைய இன்னொரு ஸ்மார்ட் போன் iQOO Neo 5S இந்த ஸ்மார்ட் போனுடைய பேஸ் வேரியன்ட்னு பார்த்தோம்னா 8+128GB கான வேரியன்ட் தான் கொடுத்திருக்காங்க. இந்த வேரியன்ட்டை 32,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது கூட 8+256GB கான வேரியன்ட் 34,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 12+256GB கான வேரியன்ட் 38,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இந்த iQOO Neo 5S ஸ்மார்ட் போன் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பா இந்த 32,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த iQOO Neo 5S ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த Snapdragon 888 ஆகட்டும், AMOLED டிஸ்பிளே ஆகட்டும், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஆகட்டும், இல்ல 48 மெகா பிக்சலோட OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய கேமரா ஆகட்டும், எல்லாமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒத்தான ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். அந்த வகையில் Snapdragon 888 பவர்டு ஸ்மார்ட் போனா ரொம்பவே லோ பட்ஜெட்ல வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனும் இந்த ஒரு ஸ்மார்ட் போன் தான். அதனால கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒத்தான ஸ்மார்ட் போன் தான். அதே மாதிரி இப்போ இவங்க சைனாவில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த iQOO Neo 5SE அண்ட் iQOO Neo 5S இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு நெக்ஸ்ட் கூடிய சீக்கிரம் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா Snapdragon 870 பவர்டு ஸ்மார்ட் ஃபோனாக இப்போ அவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த iQOO Neo 5SE அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் அவங்களுடைய iQOO Z சீரிஸ்க்கு கீழே கொண்டு வர போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நேம் iQOO Z5 Pro இல்லைனா iQOO Z6 சீரிஸில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக இந்த 26,000 ரூபாய்க்கும் கம்மியான பட்ஜெட் இந்தியன் மார்க்கெட்ல வரும்போது லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அண்டர் 25K பட்ஜெட்ல Snapdragon 870 பவர்டு ஸ்மார்ட் போனா 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரியான ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பட்சத்துல கண்டிப்பா அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒர்த்தான ஸ்மார்ட் போனா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி Snapdragon 888 பவர்டு ஸ்மார்ட் போன் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த iQOO Neo 5S இந்த ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் ஆக வாய்ப்புகள் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா இந்த ஸ்மார்ட் போன் இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட் above 30K பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் iQOO Z series பொறுத்த வரைக்கும் அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக தான் அவங்க லான்ச் பண்ணுவாங்க. above 30K பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னாலே iQOO அவங்களுடைய Z சீரிஸ்க்கு கீழே ஸ்மார்ட் போன் கொண்டு வர மாட்டாங்க. iQOO 7 iQOO 8 iQOO 9 இந்த மாதிரியான ஒரு சீரிஸ்ல தான் அவங்க ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணுவாங்க. அந்த வகையில் iQOO 9 சீரிஸை பத்தி ஆல்ரெடி நிறையவே இன்ஃபர்மேஷன் நாமளே கூட பார்த்துருக்கோம். அந்த வகையில் கண்டிப்பா அது இந்த ஸ்மார்ட் போன் கிடையாது. iQOO 9 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போன் வேற ஒரு ஸ்மார்ட் போன் புதுசாக தான் நமக்கு லான்ச் ஆக போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போன் இந்த iQOO Neo 5S அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் Snapdragon 888 வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன் இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். மேபி ஃபியூச்சர்ல iQOO இந்த ஒரு ஸ்மார்ட் போனை இந்தியன் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வரலாம். பட் இப்போதைக்கு எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போதைக்கு ஜனவரி மாசம் iQOO Neo 5SE அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் Snapdragon 870 பவர்டா வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன் வர ஜனவரி மாசம் நியூ இயர் ஸ்பெஷலா லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் Snapdragon 870 பவர்டு ஸ்மார்ட் போனா 26K அரௌண்ட் அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நீங்க ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இன்னும் ஒரு மாசம் நீங்க வெயிட் பண்ணலாம். இப்போ சைனாவில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த iQOO Neo 5SE அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் கண்டிப்பா ஜனவரி மாசம் இந்தியாவில் iQOO Z சீரிஸ்க்கு கீழே லான்ச் ஆக போகுது. ஸோ ஃபைனலி iQOO கிட்ட இருந்து இப்போ சைனாவில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் லான்ச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.